ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள ஜேசிபி பழுதுபார்ப்பு மையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன. பல்வேறு இடங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. சத்தீஸ்கர் மாநிலம் பல்ராம்பூரில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1200 கிலோ கஞ்சாவை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் உத்தரப்பிரதேச எல்லையில் காத்திருந்த போலீசார் லாரியை மடக்கி பிடித்தனர். அதில் தேங்காய் நார் கொண்டு மூடப்பட்டு மூட்டைகளாக கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.21 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள், செல்போன் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் நகரில் மயானம் அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள உள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது எவ்வித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்க காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்புடன் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. பொதுமக்களிடையே பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தவும் அசம்பாவிதங்களை தடுக்கவும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஹிந்தி நடிகர் சல்மான் கான் மும்பையில் தனது புதிய படத்தின் சிறப்பு காட்சிக்கு வந்தபோது அவரை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் நடித்த 21 திரைப்படம் புத்தாண்டில் வெளியாக இருப்பதால் சிறப்பு காட்சி நடைபெற்றது. அங்கு சல்மான் கானை ரசிகர்கள் நெருங்கி சூழ்ந்து கொண்டதை அடுத்து அவர்களை பவுன்சர்கள் விலக்கிவிட்டனர். கர்நாடகாவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெங்களூரு உட்பட பல்வேறு நகரங்களில் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நேரிடாத வகையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.